வணக்கம். இன்று பதிவில் நாம் பார்க்க போவது 2026ஆம் ஆண்டு திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் பங்குனி திருவிழா தேதிகள், நிகழ்வுகள் பற்றிய முக்கிய தகவல்களை இப்பதிவில் பார்க்கலாங்க. இங்கு சிவன் சுயம்புவாக உருவானார் என்ற தகவல் சொல்லப்பட்டுள்ளதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் எங்களுடைய அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்குங்க. சென்னை திருவான்மியூரில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள திருக்கோவில் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயிலுங்க. முன்பு ஒரு காலத்தில் காமதேனு என்ற பசு தினமும் பால் சொரிந்து வழிபட்டதால் இவருக்கு பால்வண்ணநாதர் என்ற திருநாமமும் உண்டுங்க. வால்மீகி முனிவர் தவம் இருந்த இடம் என்பதால் இந்த இடம் அவருடைய பெயராலேயே திருவான்மியூர் என்று அழைக்கப்படுதுங்க. 2026ஆம் ஆண்டு பங்குனி திருவிழா 23/3/26 திங்கட்கிழமை அன்று இரவு 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் விருச்சிக லக்னத்தில் திருக்கொடியேற்றம் நடைபெற உள்ளதுங்க. அதனைத் தொடர்ந்து 25/3/26 புதன்கிழமை காலை 6 மணிக்கு அருள்மிகு சந்திரசேகரர் அதிகார நந்தி வாகனத்தில் சூரியனுக்கு காட்சியருள்வார். அன்று இரவு 10 மணிக்கு அருள்மிகு தியாகராஜர் 3ஆம் திருப்பவனி பார்த்தசாரதிக்கு அருளல். 26/3/26 வியாழக்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு அருள்மிகு தியாகராஜர் 4ஆம் திருப்பவனி சந்திரனுக்கு அருளல். 27/3/26 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு அருள்மிகு சந்திரசேகரர் விடையூறுதி காட்சி ரிஷப வாகன காட்சி நடைபெற உள்ளதுங்க. அன்று அதிகாலை 2 மணிக்கு அருள்மிகு தியாகராஜர் ராமபிரானுக்கு அருளல். அதைத் தொடர்ந்து 29/3/26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:10 மணியளவில் சந்திரசேகரோட தேர் திருவிழா நடைபெற உள்ளதுங்க. பிரம்மனுக்கு காட்சி அளிக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற உள்ளது. 31/3/26 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 1:05 அளவில் கல்யாண சுந்தரர் திருக்கல்யாணமும், மாலை 6:30 மணிக்கு அகத்தியருக்கு திருமண காட்சியும் வன்னிமர காட்சியும் நடைபெற உள்ளதுங்க. 1/4/26 புதன்கிழமை காலை 6 மணிக்கு அருள்மிகு சந்திரசேகரர் கடல் நீராடல் திருவான்மியூர் குப்பம் கடற்கரையில் இது நடக்குதுங்க. 2/4/26 வியாழக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு வெள்ளியங்கிரி விமானத்தில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற உள்ளதுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.